சுயம்வரம் என்றும் சுயம்வரம். என் பொண்ணு பத்மாவை மருமகள் ஆக்கிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஏமாத்தினவனா என்னோட அண்ணன். சரி போனா போது உன் பொண்ணையாவது என் மருமகளை ஆக்கடானா அதையும் பண்ணாம திட்டி துரத்துனவனா என் அண்ணன். சொத்து இருக்குன்ற திமிர்ல சொந்தம் பந்தம் எதுவுமே வேணான்னு துரத்துனவனா என் அண்ணன். போது நிறுத்து. நான் ஒன்னும் பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த மாதிரி செய்யல. பத்மா ஒரு பைத்தியக்காரி, அதனாலதான் அப்படி பண்ண. ஆஹா, அப்படின்னா கிரி என்ன பண்ணா? கிரி மேல பிரியாவுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். அடேங்கப்பா, கேட்கறதுக்கு ஆள் இருந்தா என்ன வேணாலும் கதை விடுவீங்க. அவளுக்கு என்னமோ பைத்தியமா, இவனுக்கு என்னமோ பிடிக்கலையா? அப்படின்னா எங்க குடும்பமே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? அது இல்ல அண்ணி, பத்மாவை நாங்க வேணான்னு சொன்னதும் அவளுக்கு நாங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சோம். ஆஹா, நீங்க சொன்னது எப்படி தெரியுமா இருக்கு? நெருப்புல கம்பிய வச்சு சூடு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐயோ சுட்டுடுச்சான்னு பாவம் படுற மாதிரி இருக்கு நீங்க கேக்குறது. ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சீங்களா? பத்மா செத்தப்ப கூட பார்க்க வராத நீங்க நீங்க அவளை பத்தி யோசிக்கிறீங்களா? பத்மா பத்மா இறந்துட்டாளா? என்ன சொல்ற போனா? அவ சாகல, சாகடிச்சிட்டீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை கொன்னுட்டீங்க. பாவம் பைத்தியக்காரி. மாமா மாமான்னு புலம்பிக்கிட்டே கடைசியில தூக்கு போட்டே செத்து போயிட்டா. இருபது வருஷமா மாமா மாமாவை தான் கட்டிக்கணும்னு நினைச்சா. அது கெட்டு வீணா போச்சு. பண்டிகை அன்னைக்கு பண்டிகையை பார்க்காம பாட ஏறிட்டா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னாச்சு ஏதாச்சுன்னு யாரும் கேட்க கூட அந்த பக்கம் வரல. இருந்தாலும் கல்யாண வீடு, பண்டிகை, கொண்டாட்டம், விருந்துன்னு இதெல்லாம் கொண்டாட உங்களுக்கு வெக்கமா இல்ல? கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது போனா. பாவம், உங்களுக்கு தெரியவே தெரியாது. கிரிக்கு என்னாச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாதுல்ல? என்ன சொல்ற? கிரிக்கு என்னாச்சு? ஆஹா, உங்க எல்லாருக்கும் ஏன் இன்னும் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலன்னு எனக்கு தெரியவே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் அவார்டாவது கண்டிப்பா கொடுத்துருக்கணும். கிண்டல் பண்றதை விட்டுட்டு கிரிக்கு என்னாச்சு அத சொல்லு. நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்களா? சரி, அவன் ஏதோ கோபத்துல கத்திட்டான், அதுக்கு நீயும் உன் புள்ளையும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்னடா பண்ணீங்க அவன? அட்லீஸ்ட் அவனோட புணத்தையாவது கொஞ்சம் காட்டுங்க. கடைசி அவனை ஒரு தடவை பாத்துக்கிறேன். அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உன் பாசங்கள என்கிட்ட காட்டாத. அவன் மட்டும் வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்குது உங்க எல்லாருக்கும். இப்பவாவது மரியாதையா அவனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. நீ கோபத்துல பேசிட்டு இருக்கமா? என் பசங்க மேல சத்தியம், எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நம்ப போவனா? பசங்களா? எனக்கு பசங்களே இல்லாம பண்ணிட்டியேடா. என் செல்ல மகளை அநியாயமா இப்படி கொன்னுட்டீங்களேடா. என் பொண்ணை உதறி தள்ளிட்டு இவளை போய் மருமகளை ஆக்கிக்கிட்டீங்க. என்ன நடந்துச்சு? இருந்த நிலமும் போச்சு, ஆதித்யா இப்ப சாகுற நிலையில இருக்கான். இன்னும் குடும்பமே நடத்தலன்னு சொன்னீங்க. என் பொண்ண வேணான்னு சொல்லிட்டு இப்ப என்ன நீங்க வாழ்ந்துட்டீங்க? இங்க பாருங்க, இதுதான் என்னோட சாபம். உங்க மருமகளால தான் உங்களுக்கு அழிவே.
உங்க குடும்பத்தையே நாசமாக்கி நடு தெருவுக்கு கொண்டு வந்துருவா இவ. ஆமா, நுழைஞ்ச வீடு உருப்படாதுன்னு சொல்ற மாதிரி இவ உங்க வீட்ல நுழைஞ்ச நேரமும் அந்த ஆம பூந்த மாதிரி தான். உன் அக்காவோட சாபம் பழிக்காம போகாது. இவ ஒரு துரதிர்ஷ்டசாலின்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நிறுத்து. இன்னொரு வார்த்தை பேசுனேன்னு வெச்சுக்கோ, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். எங்களால தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்துடுச்சு. உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால நாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கோம். நீ எவ்வளவு திட்டினாலும் அன்னைக்கும் இன்னைக்கும் சரி வாயை மூடிக்கிட்டு இருந்தோம். ஆனா என் வீட்டு மருமக எங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை. ஒரு அப்பாவி பொண்ண இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாங்க உன்னோட அடிமைங்க கிடையாது. ஜாக்கிரதை, உங்க அண்ணனை வேணா நீ திட்டத்துக்கு உனக்கு உரிமை இருக்கு. எந்த சம்பந்தமும் இல்லாத சந்தியாவ திட்டத்துக்கு உனக்கு உரிமை கிடையாது. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், உன் அழுகையும் எங்களை ஒண்ணு பண்ணாது, உன் சாபமும் எங்களை ஒண்ணு பண்ணாது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? என்னோட மருமகதான். என் மருமக வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்கிறதுனாலதான் என் பையன் இன்னும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கான். அதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே எங்க மருமக தான். இவளோட அதிர்ஷ்டம் தான் எங்களை காப்பாத்துது. எங்க வீட்டு மகாலட்சுமியான எங்க மருமகளை இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ, இங்க இருந்து வெளியே போ. சுயம்வரம் என்றும் சுயம்வரம், சுயம்வரம் என்றும் சுயம்வரம். எங்க வீட்டு மகாலட்சுமியான எங்க மருமகளை இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ, இங்க இருந்து வெளியே போ. சந்தியா, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நாய் கொலைச்சா மட்டும் யானையோட மதிப்பு என்னைக்கும் குறையாதுமா. நீ எங்க வீட்டு மகாலட்சுமிமா. இதை எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. ஆமா, கல்யாண் எங்கம்மா? வெளியில இருக்காரான்னு பாத்துட்டு வர அத்தை. கடவுளே, நான் உங்ககிட்ட என்னைக்கும் எதுவும் கேட்டதே இல்லை. எனக்கு கோவிலுக்கு போறதே சுத்தமா பிடிக்காது. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சாமி. ஆனா உன்னோட மகிமை என்னன்றது எனக்கு இப்பதான் தெரிய வருது. என்னோட வாழ்க்கை இத்தனை வருஷமா அமைதியா நிம்மதியா போறதுக்கு காரணமே நீதான்னு எனக்கு தெரியும். இப்ப அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இல்லனா இவ்வளவு அழகான குடும்பத்துல நான் பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு சொத்து புகழ் இருக்கிற குடும்பம்
அன்பான அப்பா அம்மா, அண்ணன், எல்லாத்த விட என் பொண்டாட்டி சந்தியா. இது எல்லாமே நீ கொடுத்த வரம் தானே. ஆக்சுவலா நான் சின்ன வயசுலயே உன்கிட்ட வந்து நான் சேர்ந்திருக்கணும். என் அண்ணன் மட்டும் காப்பாத்தாம இருந்திருந்தா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஒருவேளை நீதான் என் அண்ணன் ரூபத்துல வந்து காப்பாத்தினியோன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் நடக்கலன்னா இன்னைக்கு நான் மறுபடியும் செத்து போயிருப்பேன்ல. இன்னைக்கு என்ன திடீர்னு குறுக்க வந்து என் உயிருக்கு பதிலா அவன் உயிரை பணையம் வச்சிருக்கான். அப்படின்னா நீதான் என்ன மறுபடியும் காப்பாத்தி இருக்க. ஆனா என் அண்ணன் அங்க வாழ்வா சாவான உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. என் அண்ணனை எப்படியாவது நீதான் காப்பாத்துற சாமி. என் மனசுதான் உனக்கு தெரியும் இல்லையா? என் அண்ணன் இல்லாம ஒரு நொடி கூட என்னால வாழ முடியாதுங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா? எதுக்காக இப்படி என்ன சோதிக்கிற கடவுளே? உனக்கு வேணும்னா என்னோட உயிரை நீ தாராளமா எடுத்துக்கலாம். என் பேரு, புகழ், சொத்து, பணம் நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. ஆனா என் அண்ணனோட உயிரை மட்டும் எப்படியாவது காப்பாத்து. என் அண்ணன் உயிரோட இருக்கிறதுக்காக என்னோட உயிரையும் நான் கொடுக்கறதுக்காக தயாரா இருக்க. அதை விட்டுட்டு என்னோட அண்ணன் இல்லாம நீ கொடுத்த இந்த வரம் எல்லாமே எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். என் அண்ணனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு விழுந்தப்போ அப்பவே என்னோட உயிர் போயிருக்கும். இப்போ என் அண்ணன் படுற நரக வேதனையை பார்க்கும்போது இப்பவே எனக்கு சாகனம் போல இருக்கு. கடவுளே, அண்ணனுக்கு ஏதாவது நடந்தா தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. தயவு செஞ்சு அந்த மாதிரி தண்டனை எனக்கு கொடுத்துடாத. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்தா என் அண்ணனுக்கு முன்னாடி என் உயிரை நானே எடுத்துப்பேன். இத நான் மிரட்டலா சொல்லல. இது என்னோட முடிவு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவியோ உன் இஷ்டம். நடக்கிற கொடுமைகளை பத்தி மீடியாவில் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், மீடியாவில் எப்பவுமே ஓவரா தான் சார் போடுவாங்க. நாம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல சார். நோ ஆஃபீஸர், இதை நான் ஒத்துக்க மாட்டேன். கிளிப்பிங்ஸ்லாம் பாத்தீங்களா? டெட் பாடியெல்லாம் பொய்யா? மக்கள் சொல்ற ரெஸ்பான்ஸ் எல்லாம் பொய்யா? பாண்டு பண்ற கொடுமையெல்லாம் பொய்யா? சாரி சார், நான் அப்படி சொல்ல வரல. ஆனா சின்ன விஷயத்த ஒரு பெரிய விஷயமா ஆக்குறாங்களேன்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு எல்லாம் புரியுது. மீடியாவில் எவ்வளவு சொன்னாலும் அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்குல்ல.
நியூஸ்ல கடைசியா சொன்னதை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்படின்னா போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்றீங்களா சார்? எஸ். நோ சார், நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் கட்டுக்கதைங்க சார். பார்க்கறேன், நீங்க சொல்லுங்க. அது குட் மிஸ்டர் அர்ஜுன், உங்களுக்கு ஓகேவா? தேங்க்யூ சார். நீங்க எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன் சார். வெரி குட். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஸ்பெஷலா எடுத்த ட்ரைனிங்கும் இதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புதுராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம். பூவே நீ சிரித்தாலே இதயம்